ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் உள்ள குளத்தில் நிறைய பேர் மீன் பிடிக்க வந்திருக்காங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம். சாரி மீன் பிடிக்கல, மீன் பிடிக்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்த உடனே ஒரு ஜிலேபி மீனை வெட்டிட்டார். பாருங்கள், எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ வடிவம் இருக்குது. இந்த பாசை போட்டு தான் இவர் ஜிலேபி மீனை பிடிக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா தான் மீன் பிடிக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய மீன் பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. பாருங்கள், அடுத்தது வரப்போகுது. அடுத்த மீனை வெட்டிட்டார். ஜிலேபி இது பெரிய சைஸு. சிவப்பு ஜிலேபி பார்த்தீங்களா? இதுதான் ஆண் ஜிலேபி. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த குளத்துக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட ஊரில் இருக்கிற குளத்தில் மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீனை பிடிச்சி வச்சுருக்காங்க. இது எப்படியும் ஒரு 4 கிலோமீட்டரில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ எண்டில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவருக்கு நம்ம சின்ன உதவி செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னீங்கன்னா, அவர் மீன் பிடிக்கிறதுக்குரிய அந்த பாசி முடிஞ்சு நம்ம இப்போ பாசி எடுக்கத்தான் போகிறோம். இதுக்குள்ளே இருக்குமோ தெரியாது. இதுக்குள்ளே எரியாதான்னு சொன்னார். வாங்க போய் நம்ம பாசி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்போம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஓகேயா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போகணும் போல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாசி எடுக்கக்கூடிய இடம். இதில் இருந்து தான் மீன் பிடிக்கிறாங்க. இதுதான் அந்த பாசை. இந்த பாசை போட்டு தான் அந்த ஜிலேபியை பிடிக்கிறாங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீனை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. நான் வாழ்க்கையில் இன்றைக்கு தான் இவ்வளோ மீனை நான் கையால் தூக்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலுடைய லைக் பட்டனையும் தட்டி விட்டு, பெல் பட்டனையும் தட்டி விட்டு, சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. ஓகே.